ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 454 பார்க்க போகிறோம். உச்சியா ரெசிடென்சியில் காட்டுவாங்க. ஃபுகாக்கு ஃபிஷ் ஃபுட்ஸ் போட்டுருப்பாரு. இட்டாச்சி போகிறத பார்த்துட்டு கிளம்பிட்டியான்னு கேட்பாரு. ஆமா சாரும்பா. ஃபுகாக்கு அப்படியா, நீ 8 வயசுல ஷரிங்கானாவை கண் பண்ணியிருக்க. கிராமம் உன் திறமையை கவனிக்க விரும்புதுன்னு நினைச்சேன். ஷரிங்கான் எவ்வளவு பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு இருக்குங்கிறத இதே காட்டுது. அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு பாரு. இட்டாச்சி கையை முறுக்குவான். ஃபுகாக்கு கிளான்ல இருக்க ஒருத்தன் இதுல சிறந்து வழங்குறது எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. கண்டிப்பா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு பாரு. இட்டாச்சி 10 மாசத்தை திங்க் பண்ணுவான். ஃபுகாக்கு, உனக்கு இப்ப அந்த கண்கள் இருக்குன்ட்டு இதை ஒரு விருதா நினைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்காத. இந்த கண்களை ஷார்ப் பண்றதுக்கு நீ தொடர்ந்து விடாமுயற்சியோட இருக்கணும் பாரு. திரும்பி இட்டாச்சியை பார்த்து, நான் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, நீ என் பையன்லன்ட்டு சிரிப்பாரு. இட்டாச்சி மனசுக்குள்ள என் நண்பன் செத்துட்டான், ஆனா என் அப்பான்னு கோவப்பட்டு திரும்பி சிரிச்சு, சரிப்பா நான் தொடர்ந்து விடாமுயற்சியோட இருக்கேன்பா. ஃபுகாக்கு நல்லதுன்னு பாரு. நான் போகணும்ட்டு கிளம்பிடுவான் இட்டாச்சி. இட்டாச்சி கிளம்புறப்ப சாஸ்கே வந்துட்டு, அண்ணா என் கூட இன்னைக்கு விளையாடுறேன்னு சொன்னேன்னு கேட்பான். இட்டாச்சி ஆமா சொன்னல்லங்கவும். சாஸ்கே ரொம்ப சந்தோஷப்படுவான். இட்டாச்சி, ஆனா மிஷன் இருக்கு, மன்னிச்சுக்க, அப்புறம் பாத்துக்கலான்னு நெத்தியில டேப் பண்ணுவான். ஷீஷி சாஸ்கே கிட்ட மன்னிப்பு கேட்டு, எனக்கு அண்ணன் தேவைப்படுறான்பா. சாஸ்கே கோவப்படுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா இட்டாச்சி ஸ்டோரி லைட் அண்ட் டார்க்னஸ் ஷீஷு இஸ் ரெக்வெஸ்ட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்தை காட்டுவாங்க. ஷீஷு எதுக்காக சாஸ்கே கிட்ட போய் சொன்னேன், அவன் இப்போ என்னையும் வெறுப்பான்பா. இட்டாச்சி, எனக்கு தெரியும் அது தப்பா தான் காட்டணும், இருந்தாலும் சாஸ்கே ஸ்மார்ட்டான பையன், அவன் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறான்பா. ஷீஷு ஃபர்ஸ்ட் ஒரு கெனினை கூட சேர்த்துட்டு ஸ்க்ரோல்ல இருக்க கொஸ்டினை செக்யூர் பண்ணணும்பா. இட்டாச்சி ஸ்க்ரோல் கொடுக்கவும், ஷீஷு ஈவன் என்னோட ட்ரைனிங் எக்ஸசைஸ்க்கு கெனின் தேவைப்பட்டாலும் அது நீ இருக்கணும்னு இல்லைன்ட்டு ஸ்க்ரோல் ஓப்பன் பண்ணுவான். இட்டாச்சி, இப்போ ஏன் அப்படி பேசுற, இது ரியல் மிஷனா இல்லைனாலும் என்கிட்ட இதுக்காக கேட்டது ஜொனின் ஷீஷுயாச்சு, நான் மிஷன் சொன்னது ஒன்னும் பொய் இல்லையான்னு கேட்பான். ஸ்க்ரோல சுருட்டிட்டு ஷீஷுயி பாதி சரின்ட்டு போலான்பான். இட்டாச்சி ஃபாலோ பண்ணுவான். ட்ரைனிங் எக்ஸசைஸ்க்கான டீடைல்ஸ் என்னன்னு கேட்பான். ஷீஷுயி மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட், தப்பிச்சு ஓடினவனோட தடயங்களை கண்டுபிடிச்சு அவனை ட்ராக் பண்ணணுங்கும் போது ஸ்னேக் அட்டாக் பண்ண வரும். ஷீஷுயி டாச் பண்ணி போவான். இட்டாச்சி அந்த ஸ்னேக்கை வெட்டிடுவான். ஷீஷுயி மோசம் இல்லைன்பான். இட்டாச்சி சிரிப்பான். ஷீஷுயி ஸ்டாப் ஆகி இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலான்பான். பிரான்ச்ல இருக்க மார்க்கிங் ஷீஷுயி நோட் பண்றத பார்த்த இட்டாச்சி மாஸ்ல விட்டுட்டு போன கால் தடயம் சின்ன டீடைல்ஸ் கூட மிஸ் பண்ணாம இருக்கான். ஷீஷுயி கிட்ட எதிர்பார்த்தது தானே திங்க் பண்ணுவான். இட்டாச்சி திரும்பி பார்க்கும்போது ஷாக் ஆவான். இதுன்ட்டு எடுக்கிறப்ப ஷீஷுயி பிரில்லியன்ட், இது உடஞ்சிருக்கு, கால் வச்சிருப்பாங்க போல, இதை வழியா போயிருக்கணும், ஒரு வேலை ஏமாத்திரக்கா இருக்கலாம். காஞ்சி போயிருக்க பிரான்ச்சா இருந்தா கால் வச்சனும் உடையும். ஆனா இந்த பக்கம் பாரு, கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கு, கூடவே வெட்டினது நல்லா தெரியுது, ஏமாத்திரக்காக பண்ண வேலைய வேகமா பண்ணியிருக்காங்கிறது தெளிவா தெரியுதுன்பான். சொதப்பல் வேலைன்ட்டு போவான். இட்டாச்சி தூக்கி போட்டு பின்னால போவான். ஷீஷுயி டிசப்பாயிண்ட் ஆகாத, அந்த பாசில இருந்த மார்க் கூட அனிமல் விட்டுட்டு போறதா தான் இருக்கும், மனுஷங்க ஏமாத்திரக்கான வாய்ப்பு தான் இருக்கு, அந்த டைரக்ஷன்ல ஏமாத்த பார்த்திருக்கானான்னு சொல்லும் போது கீழே இருக்க கல்லை பார்த்துட்டு இதை பாருன்பான். இட்டாச்சி கல்லுன்பான். ஷீஷுயி அடிப்பகுதி ட்ரை ஆகும், மேல ஈரப்பதமாவும் இருக்கு, கால் வச்சு போயிருக்காங்கன்பான். இட்டாச்சி ஏமாத்திரக்கா இருக்கலான்பான். ஷீஷுயி அதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த கல்ல இருக்க ஈரப்பதத்தை பார்த்தா எவ்வளவு நேரம் அங்க இருந்திருக்கான்ங்கிறது தெரிய வருதுன்பான். இட்டாச்சி அப்படியே அங்கவும். ஷீஷுயி ட்ரையா இருக்கிறத பார்த்தா அவன் தாண்டி போய் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்பான். இட்டாச்சி ஸ்மெல் பண்ணிட்டு இந்த வாசன்ட்டு முன்னால போவான். பூச்செடி மேல கால் பட்டு போன மாதிரி இருக்கும். இதை பார்த்தா ஷீஷுயி எக்ஸலன்ட்ன்பான். வா போலாங்கவும் சரின்பான். இட்டாச்சி ஈவினிங் இருக்கும். இட்டாச்சி மார்க்கிங் பார்த்துட்டு இருக்கப்ப அது ஒரு மீன் விட்டுட்டு போனதா இருக்குமா ஷீஷுயி. ஆஃப்டர் ஆல் அது டீக்கா இல்லை என்பான் இட்டாச்சி. ஷீஷுயி இல்ல, ஏமாத்திட்டு போறக்கான பர்பஸ் அது இல்ல, எல்லாம் அது போலவே தோற்றம் அளிக்க தொடங்கும். அவங்கள பின்தொடர்றவங்களுக்கு தப்பிச்சு ஓடினவனா தொடராம இருக்க இது நிறைய கூடுதல் விருப்பங்களை கொடுக்கும்பான். இட்டாச்சி இப்படியே போச்சுன்னா தப்பிச்சு ஓடினவனா என்னால மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது, பெட்டர் ட்ராக்கிங் ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணி ஆகணும்பான். ஷீஷுயி சிரிச்சுட்டு உட்காந்து நீ சொல்ற பாதி சரின்பான். இட்டாச்சி ஷாக் ஆவான். ஷீஷுயி தண்ணி குடிச்சிட்டு கொடுப்பான். இட்டாச்சி ஓடி வந்து வாங்கி குடிப்பான். ஷீஷுயி இட்டாச்சியோட முடிய பிடிச்சிருக்கவும் இட்டாச்சிக்கு புறைய ஏறிடும். தோல்ல தட்டி கொடுத்துட்டு, இட்டாச்சி நீ ரொம்ப ஜீனியஸ், அதனால அப்படி இல்லாதவங்களை பத்தி உனக்கு புரியறது இல்ல, தப்பிச்சு ஓடினவன ட்ராக் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் அவசியம் தான், ஆனா அதனாலயே அவன் எப்படி யோசிப்பான்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நீ அவனோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில சமயங்கள்ல தப்பிச்சு ஓடினவன ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் இல்லாமையும் பிடிக்கலான்பான். இட்டாச்சி புரிஞ்சதுன்பான். ஷீஷுயி அப்படின்னா இந்த ட்ரைனிங் எக்ஸசைஸோட செகண்ட் பார்ட்டுக்கு போலான்பான். இட்டாச்சி சரின்பான். மீன் சுடுவாங்க. இட்டாச்சி இதான் செகண்ட் பார்ட்டான்னு கேட்பான். ஷீஷுயி ஆமா நைட் தங்குறதுன்பான். இட்டாச்சி டெக்ஸ்ட் புக்ல கேம்ப் ஃபயர்ஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்பான். ஷீஷுயி மீன் எடுத்து கொடுத்து சாப்பிடு. இட்டாச்சி நீ ஜீனியஸ்ன்பான். இட்டாச்சி நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்கிட்ட
என்கிட்ட அதிக ஸ்கில்ஸ் இருந்தான்பா. ஷீஷுவி அது உண்மைதான்ட்டு சிரிப்பான். இட்டாச்சி இப்படி சிரிக்காதேன்பான். ஷீஷுவி மன்னிப்பு கேட்டு இது எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுதுன்பான். என்ன ஹாப்பியாவான்னு கேட்பேன் இட்டாச்சி. ஷீஷுவி இல்ல சொல்றத கேளு முதல்ல. உனக்கு கத்து கொடுக்க என்கிட்ட நிஜமா எதுவும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போன்பா இட்டாச்சி நீ இன்னைக்கு எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீன்பா. ஷீஷுவி அதான் எனக்கு ஹாப்பி ஆக்கி இருக்குன்ட்டு மீனை சாப்பிடுவான். இட்டாச்சி கேம்ப் ஃபயர் பத்தி கேட்பான். ஷீஷுவி சகஜமா கூட இருக்கவங்களோட பண்றதுக்கு இது நல்லா இருக்கும். சூடான சாப்பாடு சேரப் பண்றதுக்கு உதவியா இருக்கும்பான். இட்டாச்சி சிரிக்கவும் ஷீஷுவி சூடா இருக்கப்பவே சாப்பிட்டுருப்பான். இட்டாச்சி சாப்பிட்டு இது வாமன் டேஸ்டா இருக்குன்பான். பார்த்தேன்மா ஷீஷுவி. இட்டாச்சி மனசுக்குள்ள அப்ப கூட நான் நிஜமாவே ஜீனியஸா இருந்தா அவனை சாக விட்டுருக்க மாட்டேன்னு டென்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தான் இருக்கேன். ஏன் என்ன போல இருக்கவனுக்கு நான் சரிங்க அவேக்கன் பண்ணிட்டேன்பா. ஷீஷுவி இதுக்காக தான் போய் சொன்னேன்னு கேட்பான். இட்டாச்சி போய் சொன்னா நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனேன்பா. ஷீஷுவி உன்னை நீயே நல்லா ஏமாத்திக்கிற இட்டாச்சி. அதனால தான் உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸ் உன்னால புரிஞ்சுக்க முடியலன்பா. உன்னால உன் வீட்டுல இருக்க முடியல இல்லையா, முகத்துல இருக்க லுக்கே சொல்லுதுன்பா. இட்டாச்சி பாஸ்ட் டு பிரசன்ட் வைக்க யோசிச்சுட்டு உண்மையா இருக்கலான்ட்டு மனசுக்குள்ள நான் ஆரம்பத்துல இருந்தே எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கான்னு திங்க் பண்ணுவான். ஷீஷுவி நீ எப்ப பேச விரும்பினாலும் நான் அதை கேட்க விரும்புறேன்பா. வார்ட் வச்சு ஃபைட் பண்ணிக்கிற சவுண்ட் கேட்கும். ஷீஷுவி இட்டாச்சி ஒளிஞ்சிருப்பாங்க. ஷீஷுவி இறுதி பகுதி தொடங்க போகுதுன்பா. ஒரு ஆன்பு பர்சன் மேல ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பட்டு காயம் ஏற்படும். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஷீஷுவி உதவருக்கு தான் வந்திருக்கும்பா. ஆப்போசிட்ல பார்த்தாலும் ஆன்பு மெம்பர்ஸா இருப்பாங்க. எதுக்காகங்கிற கேள்வி வரும். இப்ப பார்த்ததை மறந்துட்டு போயிருங்கன்பாங்க. ஷீஷுவி நீங்க உங்க காமரேடையே கொல்ல போறீங்கன்னா அது எதுக்குன்னு கேட்காமல என்னால அலோவ் பண்ண முடியாதுன்பா. ஆப்போசிட் ஆன்பு உண்மை என்னன்னா கிராமத்துக்கு துரோகம் பண்ணவங்கள நாங்க விட மாட்டோம்பா. ஷீஷுவி இந்த பர்சன் துரோகம் பண்ணான்ங்கிறக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்பான். டைம் வேஸ்ட்ன்ட்டு ஒருத்தன் கொல்லான்பா எல்லாத்தையும். பக்கத்தால இருக்கவன் வேணான்பா. பக்கத்தால இருக்க லேடி அவன் துரோகின்னு நாங்க சொல்ல வரல. அவன் வச்சிருக்க ஸ்க்ரோல்ல யாரு துரோகின்னு இருக்கு அதை எங்க கிட்ட கொடுத்துட்டா நாங்க போயிருவோன்பா. அதுக்கு அடிபட்டிருக்க ஆன்பு உனக்கு இன்டெல் தேவைப்படுதுன்னு தெரியுது ஆனா எதுக்காகன்னு கேட்பான். ஆப்போசிட் ஆன்பு கிராமத்தை த்ரெட்டன் பண்ற யாரா இருந்தாலும் கொல்லுவோம். நாங்க எங்க எருளுங்கிற கோட்ல கிராமத்தோட ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவோம்பா. அடிபட்டிருக்க ஆன்பு அதை ஜட்ஜ் பண்ணி சொல்றதுக்கு நீ யாரு? இந்த விஷயத்த நான் லார்டு ஹொக்காகே கிட்ட ஒப்படைக்க போறேன். அவரு நியாயமான தீர்ப்பு கொடுக்கட்டும்பா. ஆப்போசிட் ஃபீமேல் ஆன்பு என்ன நியாயமான ஜட்ஜ்மெண்டா? நீ கிராமத்துக்கு துரோகம் பண்ணிட்ட நீ சாகு அவ்வளவுதான்பா. அடிபட்டிருக்க ஆன்பு துரோகம் பண்ணவனுக்கான காரணமும் இருக்கும்ல. ஹொக்காகேயோட விருப்பம் சிச்சுவேஷனை கேர்ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்றதுதான்பா. இட்டாச்சி இது ஒரு தரப்பு நியாயம் ஆனா இது மொத்த கிராமத்தையும் இன்வால்வ் பண்ணுதுன்னு திங்க் பண்ணுவான். ஒரு துரோகிக்கு எதிராக ஒரு கிராமமே இருக்கிறதுக்கான கிராவிட்டி ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு திங்க் பண்றப்ப அடிபட்டிருக்க ஆன்பு மெம்பர் மூஞ்சிலேயே குணம் இறங்கும். வாட்டர் குளோனா இருக்கும். ஃபவுண்டேஷன் ஆன்பு நம்ம அட்வைஸ் பண்ற நேரத்தை யூஸ் பண்ணி அவன் சப்ஸ்டியூட் பண்ணி தப்பிச்சிட்டான்பா. ஃபீமேல் ஆன்பு என்னோட ஸ்ட்ரிங்ல நான் பாய்சன் தடவி இருக்கேன். ஒன்ஸ் அசைய முடியாம கிடந்துட்டானா நம்ம தூரம் எல்லாம் போக முடியாதுன்பா. ஷீஷி வார்த்தைகளே இல்லாம பிளேட்ஸை வச்சு பேசுறீங்க. ஆன்பு கிட்ட தான் விடணும். இல்ல டான்சோவோட ஃபவுண்டேஷன் கிட்ட இல்லையா பேர் இல்லாத தனிநபர்கள் நிழல்கள்ல இருந்து அமைதியை நிழலாட்டுறாங்க. அதை தான் உண்மையான ஷினோபின்னு சொல்லுவேன்பா. ஃபவுண்டேஷன் ஆன்பு எங்க நம்பிக்கையை தான் நீயும் பகிர்ந்திருக்கீன்பாங்க. ஷீஷி இல்ல நீங்க ஆர்டரை மெயின்டைன் பண்றது வெறும் பிளேடாலையும் நம்பிட்டு இருக்கீங்கன்பா. ஷரிங்கன் யூஸ் பண்ணி அது ஒன்னும் உண்மையான அமைதி இல்லைன்பா. இட்டாச்சி அப்புறம் நான்பா. ஷீஷுவி இதுல இருந்து விலகி கேட்டாச்சின்பா. இட்டாச்சி நான் இட்டாச்சி உச்சிஹா ஷீஷுவியோட சேர்ந்து சண்டை போடுவன்பா. வேற லெவல்ல ஃபைட் போகும். இட்டாச்சி அந்த ஃபீமேல் ஆன்புவோட சண்டை போடுவான். வால் வச்சு ஃபைட் பண்றப்ப அந்த ஸ்ட்ரிங் அட்டாக் பண்ண வரும். இட்டாச்சி நோட் பண்ணிட்டு இப்படிதான் ஆன்புவை சேர்ந்தவங்க சண்டை போடுவாங்களான்னு திங்க் பண்ணுவான். அந்த ஃபீமேல் ஆன்பு உச்சியாக்கள் தங்களோட அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கை வச்சு நம்மளை தடுக்கிறாங்க போல. எங்களை எதிர்க்கிறவங்களுக்கு கருணையே கிடையாது. ஈவன் குழந்தையா இருந்தாலும்பா. அட்லீஸ்ட் பண்ணாக்குங்கன்ட்டு இன்னொரு ஆன்பு மெம்பர் ஷீஷுவி கூட சண்டை போடுவான் வெறுத்தனமா. பெரிய ஸ்வாட் வச்சு ஒருத்தன் அட்டாக் பண்ண வருவான். ஷீஷுவி டாச் பண்ணிருப்பான். தடியன் தலையிலேயே உதைப்பான். அவன் தலையை மட்டும் ஆட்டிட்டு பாரு உன் ஃப்ரெண்ட் சண்டை போடுறான் பாரு. அவ ஃபவுண்டேஷன்லயே நிகரற்ற ஒரு குணம் வீச்சு. சீக்கிரம் போய் அவனை கூட்டிட்டு ஓடிடு. இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டாலே செத்துருவான்பா. ஷீஷுவி உச்சிஹாவை குறைச்சு மதிப்பிடாத. கூடவே அவன் ஜீனியஸ்ன்பா. அந்த லேடியோட சண்டை போடுறப்ப இட்டாச்சி வேற லெவல்ல ஃபைட் பண்ணுவான். அட்டாக்ஸையும் டாச் பண்ணுவான். பின்னால போகவும் ரெண்டு ஸ்வாட்ஸையும் கீழே குத்திட்டு அந்த லேடி ஏகப்பட்ட ஷுரிகன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவா. இன்க்ளூடிங் ஸ்ட்ரிங்ஸை வச்சு மேனிபுலேட் பண்ணிட்டு தலைமை ஷரிங்கான பயன்படுத்துவான். மூமெண்ட்ஸ் பார்த்துட்டு அட்டாக் பண்ணுவான். எஸ்கேப் ஆயிட்டு அங்கேயே ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவா. இட்டாச்சி மனசுக்குள்ள அவ டபுள் அண்ட் ட்ரிபிள் லேயர்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கான்னு திங்க் பண்ணுவான். ஆனாங்கும் போது அந்த ஃபீமேல் ஆன்பு மனசுக்குள்ள அவனா நான் பொடியன்னு நினைச்சேன் இவங்கிட்ட ஷரிங்கான இருக்குன்னு திங்க் பண்ணுவா. ஆன்பு மெம்பர் ஒருத்தன் கீழே படுத்து கிடப்பான். இட்டாச்சி அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு 3 ஷுரிகன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவா. இட்டாச்சினால ஷரிங்கான இருக்கனால அதை ரீட் பண்ண முடியும். ஈவன் 3 ஹோல்ஸ் ஒன்னு சேர்றப்ப அவன் பிளேடை வச்சு மொத்தமா அதோட ஆட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அது மேலே நின்று இங்க பாரு சண்டை போடுறல சரியான வழி தப்பான வழின்னு எதுவும் இல்ல. நான் ஆல்ரெடி உன் தாக்குதல்களுக்குள்ள பாத்துட்டேன்பா. ஃபீமேல் ஆன்பு எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. நீ ஆல்ரெடி என் ட்ராப்ல மாட்டிட்டன்பா. இட்டாச்சியை சுத்தி ஸ்ட்ரிங்ஸா இருக்கும். அந்த லேடி நீ சின்ன பையனா இருந்தாலும் சிறப்பாவே செயல்பட்ட ஸ்ட்ரிங்கை கட் பண்ணுவா. ஸ்ட்ரிங்ஸ் ஒன்னு கட் பண்ணிட்டு டைட் பண்ணும். பார்த்தா இட்டாச்சி ட்ராப் பண்ணி பிடிச்சிருக்காது. அந்த லேடியவே பிடிச்சிருக்கும். என்ன எப்படின்னு கத்துவா. இட்டாச்சி நான் தான் சொன்னனே உன் அட்டாக்ஸ்குள்ள பாத்துட்டேன்னு. நீ த்ரெட் அண்ட் நிஞ்சா டூல்ஸ் என் மேல நோக்கி வீசினீங்களே அதோட ட்ரெஜெக்டரியை நான் கொஞ்சம் மாத்திருக்கேன்பா. உச்சியான்ட்டு செம்ம கடுப்பாவா. கையில அந்த பிளேட் கீழே விழுகும். ஷீஷுவி 2 பேர்த்தோட சண்டை போட்டு இருப்பான் இல்லையா. இட்டாச்சி அவன் வேலையை ஃபைன் ஆப் பண்ணிட்டான். என்னோட தான் நான் பார்த்தாகணும்ட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தவன் ஜுவாட உள்ள வச்சுட்டு பின்னால வந்து டெலபோர்டேஷன் ஜுட்ஸு பண்ணுவான். ஃபவுண்டேஷன் ஆன்பு ஷேடோ க்ளோன்ஸ் ஆன்பான். இல்ல ஆஃப்டர் இமேஜ் மாதிரி இருக்குன்பான். பின்னால இருக்கவன் முன்னால இருக்கவன் ஆஃப்டர் இமேஜ்னா ரியல் ஒன்று கண்டுபிடிச்சா போதுன்பா. சென்ஸ் பண்ண முடியலேன்ட்டு வியர்டா இருக்குன்பா. டெலபோர்டேஷன்ல சுத்தி சுத்தி அடிப்பான். குண்டா இருக்கவன் செம டெம்பர் ஆயிட்டு பஞ்ச் வைப்பான். தண்ணி தெரிக்கும்.
பட் சுத்தி இருக்க ஷீஷுவி நகராததை பார்த்துட்டு என்ன இவன் தெரிக்காம இருக்கான், இவன் மேசா இல்ல ஆனா அவனோட தாக்குதல்கள் பயங்கரமா இருக்கு, என்ன நடக்குதுன்ட்டு பாப்பான். ஷீஷுவி பின்னால வந்துட்டு என்னோட டெலபோர்டேஷன் ஜுட்ஸுல பெருந்திரல் இல்ல ஆனா நீ சொல்ற எல்லாத்துலயும் பெருந்திரல் இருக்குன்பா. விசில் சவுண்ட் கேட்கும். ஷீஷுவி பார்க்க போனா எங்களோட ட்ரைனிங் அப்சர்வ் பண்ற ஜோனின் இதை நோட் பண்ணிருப்பாங்க போலன்பா. அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு அந்த ஃபவுண்டேஷன் ஆன்பு நல்லல இருந்து உங்களை கவனிச்சுட்டே இருப்போம். ஷீஷுவி உச்சிஹா ஹிட்டாச்சி உச்சிஹான்ட்டு கிளம்பிடுவான். ஆன்பு மெம்பருக்கு அடிபட்டிருக்கும், ரொம்ப மோசமா இருக்குன்ட்டு இட்டாச்சி பாஸ்ட்ல ஃபைட் பண்றப்ப அட்டாக் வச்சிருப்பாங்க. இட்டாச்சி டாச் பண்ணிருப்பான். அப்பதான் இந்த ஆன்பு மெம்பர் மேல பட்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்தா இருக்குன்பா, அதெல்லாம் விட்டு தள்ளுன்பாங்க. ஷீஷுவி அவர் இந்த இன்சிடென்ட்டை நம்ம மறக்கணும்னு பாக்குறாருன்பா. இட்டாச்சி ஆனா ஏன் அவரோட லைஃபை த்ரெட் பண்ணிருக்காங்கன்பா. அந்த ஆன்பு மெம்பர் இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா இது ஒரு புது சண்டையை உருவாக்கும், அது லார்ட் ஹொகாகேவோட விருப்பம் இல்லைன்பா. இட்டாச்சி நிழல்ல இருந்து பீஸ் தர பாக்குறவங்களும் பேர் இல்லாம தான் இருக்காங்களான்னு திங்க் பண்ணுவான். ஷீஷுவி கிட்ட நடந்தது ட்ரைனிங் தான் நினைச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க ஜோனின். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு ஷீஷுவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, கூட அந்த கிரீனை பாதுகாக்கிறதுல அவங்க முகத்தை பார்க்கலன்பா. அதுக்கு அந்த ஜோனின் இல்ல அது எங்க தப்பு தான், அவங்க இன்ஃபில்ட்ரேட் ஆனதை பார்க்காம போயிட்டோம், நல்ல வேலை 2 பேருக்கு அடிப்படல, இதை பத்தி நாளைக்கு நிறைய பேச விரும்புறேன், ஆனா இப்ப இந்த ட்ரைனிங் எக்ஸசைஸ் முடிஞ்சதுன்னு பாரு. ஷீஷுவி போலாமா இட்டாச்சிங்கவும். இட்டாச்சி எந்திரிக்க பார்ப்பான், கால் வலிச்சு வந்துருவான். அவன் கால் சுளுக்கி கிச்சன்ட்டு வந்து பார்ப்பான். இதை பெருசாக்காத இட்டாச்சி. ஷீஷுவி கட் எடுத்துட்டு இங்க பாரு, ஃபர்ஸ்ட் சரியான அவேக்கன் பண்ணனால உன் பிரெயினுக்கு போற இமேஜஸும் உன் பாடி ரியாக்ஷன் டைமுக்குமான அந்த வேறுபாடு இருக்கு, அந்த சின்ன கேப்பை காம்பன்சேட் பண்றதுக்காக நீ ட்ரை பண்ணா இப்படிதான் நடக்கும்பா. இட்டாச்சி ஒண்ணுமில்லாத விஷயத்த இப்படி பெருசாக்காதேன்பா. ஷீஷுவி அவனை கீழே இறக்கிட்டு இங்க பாரு நீ ஜீனியஸா இருக்கலாம் இட்டாச்சி, இருந்தாலும் ஓவர் டூ பண்ணிக்காதேன்னு முடிய தூக்கி பார்ப்பான். தூக்கிட்டு போறப்ப சிரிப்பான் ஷீஷுவி. இட்டாச்சி அது ஒன்றும் காமெடி இல்லைன்ட்டு கோவப்படுவான். ஷீஷுவி சந்தோஷமா இருக்கு, நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி இருக்கேன்பா, நான் உன்னை இப்படி தூக்கிட்டு போறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, நீ என்ன அண்ணனா பார்க்கணும்னு விரும்புறேன், உனக்கு என்னனாலும் என்கிட்ட சொல்லுன்பா. இட்டாச்சி ஷீஷுவிங்கவும் என்னன்பா ஆன்புவை பத்தின்பா. இட்டாச்சி ஷீஷுவி நான் சரியான முடிவெடுத்தனா சரின்னு சொல்லிட முடியாது, ஷினோபி வேர்ல்ட்ல நீதிங்கிற ஒன்னு இருக்குமானே எனக்கு சரியா தெரியலின்பா. இட்டாச்சி ஆனான்பா. ஷீஷுவி நமக்கான சொந்த நீதி நினைச்சிட்டு சண்டை போடுறோம், அதே விஷயத்தை தானே எதிரியும் செய்யறான், இதுல யார் சரி, அந்த விஷயம் உனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இஷ்யூ ஒன்ன தாண்டி போகுது, நீ விஷயங்களை நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல பார்த்தாகணும்பா. இட்டாச்சி வியூ பாயிண்ட்ஸான்பா. ஷீஷுவி நீ சரியான பயன்படுத்தின டயர்டா இருப்ப, தூங்கு, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நான் உனக்கு என்னைக்கும் எப்பவும் துரோகம் செய்ய மாட்டேன், நீ அதை பத்தி கவலைப்படணும்னே இல்லைன்பா. இட்டாச்சி பெரிய பையனாயி ஆன்புல சேர்ற நாள் இது இவ்வளவு தூரம் வந்துருச்சு ஷீஷுவின்ட்டு வெளியே டோர் ஓபன் பண்ணிட்டு நான் இன்னைக்கு என்னோட ஆன்பு அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் இட்டாச்சி உச்சிஹா, இங்க இருக்கிற சந்தோஷம்பா. மனசுக்குள்ள நான் ஹிடன் லீஃப் வில்லேஜ இனிமேல் இங்க இருக்க நிழல்கள்ல இருந்து பார்க்க போறேன்ட்டு மாஸ்க போடுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மூன்லிட் நைட்டுங்கிற எபிசோட் தானே அடுத்து ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு இட்டாச்சி.